பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சாரணும். முக்கியமாக இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் மாத்திரம் இல்லை, இது ரொம்ப பயனுள்ள ஒரு கருத்து, ஒரு வீடியோவும் கூட இதில் பதிவிடுறேன். இதில் எத்தனையோ வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லையும் காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், எல்லா மக்களும் என்னை வந்து இந்த அமாவாசையில் இங்கே தான் ராமேஸ்வரத்துலேருந்து தான் இந்த பதிவு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி கிளம்புறேன் நான் யாத்திரை போயிட்டு, அடுத்த அமாவாசைக்கு எப்படியும் நான் இங்கே வந்துடுவேன். ஏன் வர்றேன் அப்படின்னா, இங்கே திட்டத்திட்ட வந்து 100-200 பேருக்கு மேலே வந்து என்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால், இனி வரப்போகிற காலங்களில் வந்து இந்த வருடம் இல்லை, எனக்கு ரொம்ப அழிவு மிக்க உள்ள நாட்கள் வருது. அதில் என்னுடைய ஒரு பலன் வந்து பத்தாது. அந்த ஒரு பலத்தை வச்சு இந்த அழிவுகளை நிப்பாட்டக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இங்கே வர்ற பிள்ளைகளுக்கு தவங்களை ஃப்ரீயாகவே நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். தவத்தின் வலிமைகளையும் கற்றுக் கொடுக்குறேன். அந்த வலிமையில் உள்ளது வந்து அவங்க அந்த சக்தியை கொண்டு நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய தன்மையும் கற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்க தங்குற இடம், சாப்பிட்றது எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி யோகா கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களும் ஃப்ரீ தான், காசெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்களால முடிஞ்ச அரிசி பருப்பு காய்கறி இது எல்லாம் வாங்கிட்டு வந்தாலே போதுமானது. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கேயுமே தங்குற இடம் ஃப்ரீ கிடையாது, தங்கவும் முடியாது. ஆனால் நம்ம இடம் வந்து உங்கள் இடம், உங்களுக்காகவே எழுதப்பட்டது, உங்கள் ஆசிரமம் தான். நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே தங்கலாம். முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அந்த மாதிரி கால் எடுக்கிறேன் கை எடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க, ரொம்ப உடல்நல சரியில்லாதவங்க, இவங்கெல்லாம் கூட வந்தாலும் இந்த நான் எத்தனை நாள் இருக்குன்னா அத்தனை நாள் வரையும் என் கூடயே பயணிக்கலாம், தவங்களை மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து இங்கே வர்றவங்க வந்து காவி உடையில் தான் வரணும். அதே மாதிரி ஏன் வரணும்னா, இந்த தவ பயிற்சி கற்றுக்கிறவங்க மாத்திரம். அப்படி இந்த காவி உடைய இந்த தவ பயிற்சியை கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வெளியே போகும்போது போட்டுக்கலாம். ரெண்டாவது, திருமண பந்தத்தில் இருக்கலாமான்னா தாராளமாக அவங்க இருக்கலாம். ஆனால் இந்த பயிற்சி எப்போ தொடங்குறீங்களோ, ஒரு மண்டலம் 90 நாள் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த நாள்களில் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கணும். முக்கியமாக குடிகாரவங்களுக்கு, சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு, குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல அனுமதியோ தவங்களையோ நான் கற்றுத்தர மாட்டேன். முதல்ல தன்னை மாற்றிக்கிறங்க. எல்லாரும் குடிபோதையிலேருந்து வெளியே வாங்க. கொஞ்சம் அந்த அந்த தன்மையிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிற தன்மை இருந்தால் மாத்திரம்தான் உங்களை உணரும் சக்தி இருக்குது. இந்த நாட்டை காக்கக்கூடிய வல்லமை சக்தியும் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயிற்சி அளிக்கிறேன். இந்த வரப்போகிற ஆபத்துகளில் இருந்து இப்போவே எல்லாருக்கும் பயிற்சி அளித்து வரப்போகிற ஆபத்து முற்றிலும் வராமல் தடுக்கிறது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தன்னை கொண்டே அதை வந்து சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்கேன். இதை என்னை தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் வரணுமோ தாராளமாக வரலாம். ஆண் பெண்கள் யார் வேணாலும் வரலாம். ஆண்களுக்கு தனி இடம் உண்டு, பெண்களுக்கு தனி இடம் உண்டு. அதே மாதிரி இங்கே வர்றது வந்து இந்த ராமேஸ்வரத்தில் வந்து புனிதமான இடம். இந்த மாதிரி இடத்துல அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து, முன்னோர்களுக்காக இத்தனை பயிற்சி முடிஞ்சு அவங்களுக்காகவே ஃப்ரீயாகவே வந்து யாக பூஜைகள் பண்ணி அவங்களுடைய முன்னோர்களை நான் படம் பிடிச்சி அவங்கவுங்களுக்கு நான் காட்டுவேன். அவங்கவுங்க பார்க்கலாம் தாராளமாக. அதே மாதிரி நடக்க போகிறது, நடந்துகிட்டு இருக்கிறது, எவ்வளோ சொத்து இருக்குது, சொத்து இல்லை, அவங்க என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, எந்த ஆன்மா அவங்கவுங்கள தொடர்பு கொள்ளுது, மொத்தமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது சவாலாகவும் இல்லை. நான் உயிரோடு இருக்க காலகட்டத்தில் என் பிள்ளைகளை விதைகளாக விதைத்து விட்டுட்டு நான் போகணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. அதனால் இந்த பயிற்சியெல்லாம் முற்றிலும் இலவசமாக எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுக்குறதுக்கு முன் வந்திருக்கேம்மா. யாரெல்லாம் தொடர்பு கொள்ளுமோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்க. பயிற்சிக்குன்னே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அமாவாசைக்கு வந்துடுங்க மறந்துடாமல். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன். கெவுளியே இந்த பாருங்கள் உத்தரவு கொடுத்துருச்சு.